சார், அண்ணாமலை, தாவேகாவின் தலைவர் விஜய் புதிய கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் வந்துட்டுருக்கு சார். ஒரு புதிய கூட்டணி உருவாக போகிறது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷான கொஸ்டின் இதுக்கு முன்னாடி யார்ட்டையுமே வைக்கல, அதை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். யாருமே பேச மாட்டேங்க. ஏன்டா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பேசுகிறார், இந்த பக்கம் விஜய் தரப்பில் அது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த பக்கம் வச்சுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் பிஜேபி எடுத்து கையில் பேசிட்டு இருக்கே தவிர திமுகன்னு ஒரு கட்சி, அதற்கு துணை கட்சிகளாக எத்தனை கட்சிகள் இருக்குது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன். சார், இவர் அரெஸ்ட் பண்ணாதது, திரு விஜய் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாதது திமுகவினோட சுய லாபமா இல்லை பயமா? சார், நேரடியாக அவர் அரெஸ்ட் பண்ணுவதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை சார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக். அனைவருக்கும் ஒரு சாமனை. நான் உங்கள் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக். 91st எபிசோட் ஆஃப் டைம்ஸ் டாக். இன்னும் 9 எபிசோடு தான் இருக்குது 100th எபிசோடுக்கு. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர், அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார், அது ரொம்ப நாளாகவே இருக்குது சார். அதாவது இவங்க செய்தியில் வெளியிடுறானுங்க சார். செய்தியில் சில ஊடகங்களில் உண்மையாக ஒரு வருத்தமாக இருக்குது சார். டிவி கேக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அப்போஸ் பண்ணி சில விஷயங்களை போட்டாங்க. சரி, ஓகே, உண்மை பொய் இருந்தது. ஏன்னா அது இன்னும் நம்ம சரியில்லை, அது பர்ஃபெக்டாக வீடியோஸ் வரலாம், ஆதாரங்கள் வரலாம். ஆனால் வெட்ட வெளிச்சமாக நேற்று நடந்த நிகழ்வுக்கு ஆதாரம் உள்ளது. முன்னாடி போயிட்டு இடிச்சனால தான் நிப்பாட்டுறான். பைக்கை நிப்பாட்டு போய் கேட்க தான் போகிறான், என்னங்க இடிச்சிட்டீங்கன்ட்டு. அதுக்குள்ள அடிச்சிட்டானுங்க. அடி சரியான அடி. அதுக்கப்புறம் அவனை இவ்வளோ பேரை தடுக்க முடியாமல் காவல்துறை அவனை பாதுகாக்கிறதுக்காக உள்ள இழுத்துட்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க. அவன் ஓடுறான். ஓடலை சார், அடித்து அந்த அளவுக்கு இருந்து அடிக்கிறானுங்க, பைக்கை போட்டு தள்ளி விட்டானுங்க. இது ஹிட் அண்ட் டிரைவில் வருமா வராதா? கண்டிப்பாக வரும்ல. இப்போ இவரோட வாகனத்தை பறிமுதல் செய்யறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்களா சமூக நீதி ஆட்சியில்? சார் வாயை போடுங்க, எப்படி சார் எடுப்பாங்க? ஹிட் அண்ட் லைவ் கூட ஹிட் அண்ட் ஹிட்டு சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதான் நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, இவன் பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்காங்களா மக்களை? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கீழே கமெண்ட்ஸ் நான் படித்தேன் சார். உன் வாயிலெல்லாம் உண்மையே வராதா? உனக்கு பொய் மட்டும்தான் பேச வருமா? 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருக்க உலகம், கையில் எல்லாமே இருக்குது. பச்சையாக புழுவுறிய நீலாம் மொபைல் ஃபோனை பார்க்குறியா இல்லையா? உனக்கு தெரியுதா இல்லையா? எங்கெல்லாம் முட்டாள நினச்சிட்டு இருக்கிறியா? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? 2 சீட்டுக்கு நீ இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுவியா? உனக்கு கொஞ்சமாக சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கான்னு கழுவி ஊற்றுறாங்க கமெண்ட்டில். நம்ம பேசல, கமெண்ட்டில் அவரே பார்த்தாலும் தெரியும். இதெல்லாம் எப்படி சார்? இது அவங்களுக்கு தெரியாதா? எனக்கு உண்மையாகவே புரியல சார். இது தெரிஞ்சுதான் அப்படி பண்ணுறாங்களா இல்லை எப்படி? ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்னு கேட்குறேன், எனக்கு புரியல. ஹவ் இட் ஒர்க்ஸ்னா சிஸ்டம் இப்போ எப்படி ஒர்க்ஸ் ஆகிட்டு இருக்கு நீங்கள் பார்க்கணும். இவர் என்ன செய்ய சொல்லி எஜுகேட் பண்ணியிருக்கான்றதை முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ரெண்டாவது, அவரே சொல்கிறார், நான் போய் துணை முதலமைச்சர் சொல்கிறேன், நான் பிரதமர்ன்றாரு. புரியுதுங்களா? அதுக்கும் நான் பார்த்தேன் கமெண்ட்டில். தனியாக அவர் தூங்கிட்டு கனவு கண்டிருக்காரு, உதயநிதி தண்ணி பிடிச்சி ஊற்றுற மாதிரி போட்டிருந்தானுங்க வச்சு. ஏய், என்ன ஒம்பாடு பிரதமர்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் இது நாகரிகமான அரசியல், பண்பாட்டான அரசியல் கிடையாது. இப்போது ஒரு ஆட்சியாளர்கள் இன்றைக்கு டிவிகேவுடைய வாகனத்தை, இந்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யணும்னு பேசின அத்தனை நபர்களும் இதை பார்த்துருப்பீங்க. இதை பற்றி யாருமே பேசலை. பெரிய மீசை, சின்ன மீசை, அண்டா குண்டா நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு, பேசலை. எனக்கு இது கூடுதலாக ஒரு கேள்வி. ஒரு சிறுமியை 2 காவலர்கள் சேர்ந்து பாலியல் வன்முறை செஞ்சாங்க. கேள்வி அதான் முன் வச்சிருந்தேன், பார்த்தோம்ல. இதை குறித்து ஏன் இன்ன வரைக்கும் யாரும் பேசல? எவனுமே பேசல சார். ஏன் பேசலை? கூட்டணி கட்சியில் உட்காந்துக்கிட்டு கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களாக இருக்கிறீங்க, தனித்தனி கட்சி இருக்குது, பேசலை. நம்ம கட்டப்பா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார், அவர் பேசலை. அவர் மக பேசலை. புரியுதுங்களா? மதிவதனி பேசலை. சர்மிளாக்கான ஒன்று பாட்டு போயிட்டே சுத்தம், அந்த அக்கா பேசலை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பத்மபிரியான ஒரு பிள்ளை வந்துச்சு, பேசலை. கனிமொழி பேசலை. தமிழிசை தங்கப்பாண்டியன் பேசலை. திமுகவுடைய தலைவர்கள் பேசலை. அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் யாருமே இதை குறித்து பேசலை.
ஒரு சிறுமியை இப்படி 2 காவலர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கானாக்கா ஸ்டாலின் சொல்லி தான் செஞ்சாருன்னு யாருமே சொல்லலை. இதுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த பிரச்சனையும் எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது. ஆனால் ஒரு தப்பு இங்கே நடந்திருக்கு. நீங்கள் ஸ்டாலினை குறை சொல்லுங்கன்னே சொல்லலை. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஏன் பேச மாட்டீங்க? எவனோ எந்த பெண்களும் பேச மாட்டீங்க, எந்த ஆண்களும் பேச மாட்டீங்க. இந்த திமுகவுக்காக சொம்பு தூக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய மிஸ்ஸை சின்ன மிஸ்ஸுன்னு பல நபர்கள் உட்காந்து பேச மாட்டீங்க. இந்த அண்டா குண்டான் இருக்க ஆள் பேச மாட்டேன், பிரகாஷ்ராஜ் பேச மாட்டேன், சத்யராஜ் பேச மாட்டேன், பகுத்தறிவுக்காக பயங்கரமாக பேசக்கூடிய ஆள் பேசுகிறேன், அந்த கோவணன் ஒரு ஆள் பாட்டு போயிட்டே சுற்றுவான். யாருமே பேச மாட்டேங்க. ஏன்டா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பேசுகிறார், இந்த பக்கம் வந்து விஜய் தரப்பில் வந்து அது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த பக்கம் வச்சுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் பிஜேபி எடுத்து கையில் பேசிட்டு இருக்கே தவிர திமுகன்னு ஒரு கட்சி, அதற்கு துணை கட்சிகளாக எத்தனை கட்சிகள் இருக்குது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன், இவ்வளோ பேர் இருக்கிற 10க்கு இப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் சேர்க்காதீங்க சார், அதை பற்றி பேசுவோம். கரூருக்கு 2 பேர் சேர்ந்து போயிருக்காங்க. ஒரு மகா நடிகனுடன் உலக நாயகன் போயிருக்காரு போட்டிருக்காங்க. மகா நடிகனும் உலக நாயகனும் சேர்ந்து ஒரே காரில் பயணிச்சாங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அப்போது இதை குறித்து கூட பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாட்டிட்டீங்கன்னா கட்சி நடத்திட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட போகிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே? ஏன் விடும்பு நிலை மக்களுக்காக நிற்கிறது தான் என்னுடைய கொள்கை, என்னுடைய கோட்பாடு, அம்பேத்கரை தான் சொல்லியிருக்கான்றீங்க. என்னத்தை அதுக்காக போராடினீங்க? என்ன பேசுனீங்க? இங்கே விளிம்பு நிலை மக்களுக்காக இருந்தாக்கா ஒன்று கொலை செய்யப்படுகிறார்கள், இல்லை கைது செய்யப்படுகிறார்கள். நம்ம தொடர்ச்சி இங்கே நடக்கக்கூடிய அரசியல் கொலைகள் எவ்வளவோ இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொழுது திஸ் இஸ் தி சிஸ்டம் அட் ப்ரெசன்ட். இதுதான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்றத மக்களும் கூர்ந்து என்ன வேணாலும் பண்ணிவிட்டு எப்படி வேணாலும் பேசலாம் பவரில் இருந்தால். நடக்கிறது உங்களுக்கு என்னன்றது மக்களுக்கு புரியுதா புரியலையான்றது நமக்கு தெரியும்ல சார். அடுத்து வந்து அதை தொடர்ந்து ரிட்டையர்டு ஏடிஎஸ்பின்னு நினைக்கிறேன் சார் அரெஸ்ட் ஆகிருக்காரு. தெரியுமா சார் அந்த விஷயம்? நீங்கள் பார்த்துருப்பீங்க. வரதராஜன் சார் அரெஸ்ட் ஆகிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்மளோட கருத்து என்ன சார்? அவர் நீதிமன்றத்துடைய நீதிபதியை விமர்சனம் பண்ணிட்டாருன்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. பட் நீதிபதியை விமர்சிக்கக்கூடாதுன்றது சட்ட விதிமுறைக்கு உட்பட்டதான்றதை நம்ம வழக்கறிஞர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நீதிபதி சொன்ன தீர்ப்பை குறித்து பேசாமல் இருக்கலாமா, பேசலாமா அப்படின்றது இங்கே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு நீதிபதி சமீபமாக வடநாட்டில் உட்காந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அது. ஆக்சுவலி ஓம் பொண்டாட்டி அவன் புருஷன் கூட விருப்பப்பட்டு யார் கூட வேணால் யார் கூட வேணால் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு ஒரு தீர்ப்பு வருது. இது ஏற்புக்குரிய தீர்ப்பா? கலாச்சார காவலர்கள்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கீங்கல்ல, இதை பற்றி யாருமே பேசலையா, பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டாக்கா நம்ம பேசவே கூடாதுன்னா, கீழ் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா அப்புறம் மேல் நீதிமன்றம் இருக்குது, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இங்கே இந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்ததுக்கான இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அதுக்கு மேலே கொண்டு போய் முறையீடு செய்வதற்கே சட்டத்தில் வழிமுறை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் எல்லாமே போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் ஏன் போகிறோம்? அப்போ அது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இது வந்து நீதிபதி தனிப்பட்ட முறையில் விமர்சித்திருக்காருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது சட்டத்துக்கு உட்பட நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. மற்றபடி தீர்ப்புகளை குறித்து பேசுவதற்கு கூட கருத்து சுதந்திரம் இருக்கா இல்லையான்றத வழக்கறிஞரை வச்சு நீங்கள் பேசுனீங்களா தெரிஞ்சு. அதுதான் எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. சார், அண்ணாமலை, தாவேகாவின் தலைவர் விஜய் புதிய கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் வந்துட்டுருக்கு சார். ஒரு புதிய கூட்டணி உருவாக போகிறது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷான கொஸ்டின் இதுக்கு முன்னாடி யார்ட்டையுமே வைக்கலை, அதை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். டிவிகே அண்ட் அண்ணாமலை அவர்கள் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிடிவி தினகரன், அண்ணாமலைனா இண்டிவிஜுவலாக வெளியில் அவரும் ஒரு கட்சியை ஆரம்பித்து அப்படி வர மாதிரி அந்த மாதிரிலாம் நான் இப்போ அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சில இடங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேர் அதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான், அப்படிலாம் நல்லதுங்க, சிறப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் சார். இல்லை அண்ணாமலை அதுக்கு முன்னாடி அரசியல் என்ன நடக்கலாம், நம்ம இது முழுமையாக கற்பனை சொல்ல முடியாது, என்ன நடந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன். இதை குறித்து ஊடகவியலாளர்களே இப்போ சமீபமாக அண்ணாமலைகிட்ட கேட்டாங்க. ஆமாண்ணா நீங்கள் வேணால் கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்கண்ணான்னு சொல்லிட்டு போனார். ஆரம்பிக்கும் சொல்கிறேன்னா அப்படின்ட்டாரு. வெளியில் அவர் பிடி கொடுக்காம பேசுகிறாருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் ஆனால் அண்ணாமலை பிஜேபியை விட்டுட்டு வெளியேறுவாரா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஆனால் ரெண்டாவது விஷயம், அண்ணாமலை மறுபடியும் மாநில தலைவரை போட மாட்டாங்க, மறுபடியும் பெருசாக எங்கேயுமே ஒரு எம்பி ஆக்கிறதுக்கோ எந்த மாதிரி முனைப்பு எடுக்கணும் பொழுது அவர் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி வளர்த்துக்கொள்வதற்கு தனியாக வெளியில் கட்சி ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவர் தனி ஒரு ஃபேன் பேஸஸ் உருவாக்கிட்டார். பிஜேபிக்குள்ளே இருந்து அவருக்கு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கிட்டார் பொழுது தனியாக ஆரம்பிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாக்கா ஒருவேளை அப்படி வெளியில் தனி ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா அவர் இந்த பக்கம் விஜயோட இணைகிறாருனாக்கா
அடி எப்படி இருக்குன்னு யோசிங்க ஆப்பனட்டுக்கு. அதை தான் கேட்குறேன் நான். இந்த பக்கம் விஜயும் இழுத்து போட்டு கும்மாங்குத்து. அண்ணாமலைக்கு சொல்லவே வேணாம், அவர் அந்த மாதிரி சர்க்காஸ்டிக்கு பயங்கரமாக பேசுதில்ல. இது கூட டிடிவி ப்ரெஸ்ஸை அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணுறது அவரை மாதிரி யாருமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரியல, அன்புமணி வருவார் அந்த கூட்டணியில். அன்புமணி நேற்று கூட அதை பற்றி பேசும்போது சொல்கிறாரு சார், போக போக நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதே போல் ஆக்சுவலி அந்த கேள்வி என் லிஸ்ட்டில் இருந்தது. ஆண்டவர் அவர்கள் ஆண்டவர் எந்த ஆண்டவர்? நாகூர் ஆண்டவரா? ஒரு இல்லை சார், திரு கமலஹாசன் அவர்கள் ஆண்டவர் தான் சார் சொல்லுவாங்க. யாருங்க? அதை சொல்லிடுவேன் நான். ஆண்டவர் நான் எதிர்பார்த்தேன், அதான் அந்த ஸ்டூப் எடுத்து கொடுத்தேன். சரி ஓகே ரைட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் இப்படி வச்சுக்கலாம், ஆண்டவரும் பேண்டவரும் ஒன்றா போனாங்க சார், நல்லா இருக்குமா சார்? இல்லை ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டாங்க. ஓகேவா சார்? திரு செந்தில் பாலாஜி அவர்களும் நாம் இப்போ 2 பேரும் இப்போ பேசுறதுக்கும் இப்போ கேட்குற கேள்விக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுதான் கேள்வி. இப்போ நான் ஆரம்பிக்கிறேன், அது சும்மா ஃபண்ணுக்காக. ஓகேங்களா? ஸோ திரு செந்தில் பாலாஜி அவர்களும் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சி இருந்தது இல்லையா, அந்த கட்சிக்கு வந்து ஒரு எம்பி அந்த கட்சி இருக்கு கட்சி எங்க மானசன் சுத்திட்டு இருந்தாரு எங்க இருக்கு. அந்த கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்களும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்க. கரூருக்கு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்க. துயர சம்பவத்தை பத்தி சொல்றேன். இல்ல நீங்க அவரை பத்தி சொல்றாங்களா போல, இதுவும் கடந்து போகுது அப்படியா? ஏன்னா தமிழ்ல பல அர்த்தம் இருக்கு சார், தமிழோட சிறப்பே அதான். இதுவும் கடந்து போகும்னாக்கா இல்லை சார், நான் சொன்னது வந்து அந்த துயர சம்பவத்தை கடந்து போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு பயணம். அது என்ன எதனால திடீர்னு இவர் அவரோட ஜாயின் பண்ணுறாரு, அவரே அங்கே போனார், என்ன சார் எனக்கு புரியல. மக்களை நேரடியாக போய் சந்திப்பதற்கு போயிருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களை. ஆனால் அங்கே போய் அவருக்கு பிஆர் பண்ண மாதிரி தெரிஞ்சுது சார். என்னன்ட்டு அவர் ஒரு வேலையை பார்க்குறாருங்க, அவர் நிம்மதியாக வேலையை பார்க்கணும், போய் ப்ரொமோஷன் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. கமலஹாசன் அவர்கள் வந்து இன்றைக்கு கரூர் மிகச்சிறந்த தலைவராக செயல்படக்கூடியவர் அவர் இப்படி பேசுறது வந்து நிறைய பேருக்கு ஒரு வருத்தமாக இருக்குங்கடா. இப்படி இல்லை, இப்போ நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏதோ மிக சிறந்த தலைவர்னு ஏதோ சொன்னீங்க சார். அவரை நம்பி வந்தவங்களாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியல சார், கட்சியில் என்ன பொசிஷனில் எப்படி இருக்காங்க. கட்சியிலே இல்லை, எல்லாம் வேற கட்சிக்கு வந்துட்டாங்க. இல்லை இவர் ஏன் சார் அசம்பிள் ஆகி அங்கே போய் அவரை பிஆர் பண்ணார், அது நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்லைனில் சொல்லுவா சொல்லிடுங்க சார். அவர் கையில் என்ன வச்சுருந்தா அதுக்கு முன்னாடி? டார்ச் லைட் வச்சுருந்தாரா சார்? ஆமாம். அந்த டார்ச்சை நான் உனக்கு கொடுக்குறேன், யார்கிட்ட? உதயநிதிட்ட. நீ எனக்கு என்ன கொடுக்குற? நான் உனக்கு விக்ரம் படம் கொடுக்குறேன். ஓ முடிஞ்சா? டார்ச் லைட்டுக்கு அந்த டார்ச்சை தூக்கி தான் ஆய்வு பண்ண போனார் நைட். ஆனால் அந்த போன வாட்டி இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் பகலில் டார்ச் எடுத்துட்டு போனாரு, நைட்டில் தான் போனாரா? பகலில் டார்ச் எடுத்துட்டு போகிறதுக்கு அவர் என்ன கிறுக்கா வருது? நைட்டில் தான். சரி வேணாம், டிபேட் ஷோ மாதிரி ஆயிடும். ரைட்டு, அது மாதிரி போனார். அப்போது இவர் யாரை சார்ந்து இயங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நமக்கு தெரியுது. நம்மளுக்கு கமலஹாசனிடம் வந்து நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் செந்தில் பாலாஜியை குறித்து இவர் தான் பேசினார் மக்கள் நீதி மையமாக இருந்த பொழுது. என்ன 11 மணிக்கு வந்து நம்ம கையெழுத்து போட்டால் ஆட்சி வந்துட்டோம்னா 11 மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் எந்த அதிகாரம் தடுக்க மாட்டான், தடுக்கிற அதிகாரி இருக்க மாட்டான்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி கேள்வி கேட்டார். இவரை அவர் வந்து இன்னும் கேவலமாக விமர்சிச்சாப்புல. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து அங்கே போய் வந்து படம் காட்டுறீங்கனாக்கா அவன் கேட்டேன். திருமாவளவன் இப்போ இந்த மாதிரி அறிக்கை விடுறது, இவங்க இந்த மாதிரி ஒன்றா போய் நின்று இவர் போய் அவருக்கு இந்த மாதிரி பிஆர் பண்ணுறதெல்லாம் வந்து சகிக்கல சார், சகிக்கல. ஆட்சியே சகிக்காமல் தான் போய்கிட்டு இருக்கு சார். அடுத்தபடியாக திரு விஜய் அவர்கள் நெக்ஸ்ட் மூவ், கரூருக்கு வந்து செல்வாரா, தடுக்கப்படுறாரா, என்ன காரணம், என்ன சொல்ல போகிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டில்? ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட்? என்ன நடக்க போகுது தாவேக்காக? தொடர்ச்சியாக கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நொடி வரைக்கும் கொடுக்கல. எவ்வளோ காலத்துக்கு கொடுக்காம தடுத்து நிப்பாட்டி? அப்போ இவங்களே போலன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன சார் நடக்குது? அதுதான் அரசியல். நீ போகவும் விட மாட்டேன், வீடியோ காலில் பேசினா ஃபன் பண்ணுவேன், ஆனால் போலன்ப நீ வந்து ஊருக்குள்ள மக்களை சந்திக்க விட மாட்டுறாங்கன்னு வரமாட்டாருன்ற வந்தால் கையை தூக்காத காலை தூக்காத இறங்காதன்னு பரந்தூரில் ஆரம்பித்த பஞ்சாயத்துலேருந்து இப்போ வரைக்கும் பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்போது ஆனால் ஒரு கேள்வி தான், எவ்வளோ காலத்துக்கு தடுத்துட முடியும்? எவ்வளோ நாளைக்கு தடுத்துருவேன்? அதிகபட்சம் 1 மாதம் 2 மாதம். அதற்கு மேலே தடுத்து ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சிட முடியும் உங்களால்? இங்கே சட்டம்னு ஒன்று இருக்குது. அதிகார மையத்தை உடைக்கக்கூடிய எல்லா வேலைத்தையும் நம்ம வந்து நீதிமன்றம் மூலமாக நம்ம எல்லாம் செய்ய முடியும்.
அப்போ நிச்சயமாக கரூருக்குள்ளே அவர் கால் வைப்பதில் உறுதியாக இருக்கிறார். கரூருக்கும் போவேன்றாரு, வேங்கவேலுக்கும் போவேன்றாரு, பரந்தூருக்கும் போவேன்றார். இந்த மக்களை போய் நான் சந்திப்பேன். இன்றைக்கு ஏற்பட்ட இந்த பெரும் துயரம் என்பது என் வாழ்நாளில் நீங்காத வடு. இதற்கான பதிலடி நிச்சயமாக களத்தில் இருக்குன்றத ரொம்ப ஸ்டெப்பானாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சார். நீங்கள் கூட இருக்கிறவன் இருந்தான் இல்லை ஓடினா வந்தான் போனானெல்லாம் தேவையில்லை. என்றைக்குமே இந்த கட்சிக்கு முகம் அவர் மட்டும்தான், முகவரி அவர் மட்டும்தான். அவருக்காக தான் இவ்வளோ ஒரு கூட்டம் வந்து நிற்கிதும் பொழுது அவர் நிச்சயமாக களத்தில் இறங்குவாப்பில்ல. அது ரொம்ப ஸ்டெப்பனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஆளுக்கு அவர் வந்து விமர்சனம் பண்ணி மிரட்டி பார்க்குற தோரணையில் பல பேர்கள் பல விஷயங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாப்புல. திரும்பவும் நான் பதிவு பண்ணுறது அவர் தான் ஒன்றே ஒன்று தான். when he decides to come outன்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், யூ காண்ட். உங்களால் வந்ததுக்கப்புறம் தடுக்க முடியாது. சார் இவர் அரெஸ்ட் பண்ணாதது, திரு விஜய் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாதது திமுகவினோட சுய லாபமா இல்லை பயமா? சார் நேரடியாக அவர் அரெஸ்ட் பண்ணுவதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை சார். சட்டம் படித்தவனுக்கு தெரியும். இப்போ இந்த வழக்கே ஹிட் அண்ட் டிரைவ்னு ஒன்று அவங்க வாகனத்தை பிரச்சார வாகனத்தை வந்து பறிமுதல் செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல, இடித்து ஒருத்தர் அதில் வந்து இறந்து போய் அந்த நபர் வந்து நிற்காமல் தப்பித்து ஓடினா தான் அந்த சட்ட விதிமுறைக்கு உட்படும். முதல்ல அவர் போய் இடிக்கல, இவங்க 2 பேரும் பைக்கில் சைடில் அடிச்சுட்டு வந்து உள்ளே விழுந்தானுங்க. அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கார் அவன் நேராக போயிட்டுருக்கான் சார். ரெண்டாவது இந்த பக்கம் விஜய் அவர்கள் பார்த்து வாங்க, அப்படி வராதிங்கன்னு பல முறை எச்சரிச்சுட்டே இருக்காரு. அந்த ஃபுட்டேஜும் இருக்குது. அப்போது இதை வந்து இடிச்சுட்டு போயிட்டார், வாகனத்தை பறிமுதல் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்கனாக்கா மக்கள் பார்க்குறாங்கள என்ன விஷயம்ட்டு, சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவனுக்கு தெரியும்ட்டு. இன்றைக்கி சார் சட்ட குறிப்புகளை நீங்கள் யூடியூப்பில் தட்டினாலே, நீங்கள் கூகுளில் போய் தட்டினாலே வந்துடுது. எந்தெந்த இதுக்கு என்னென்ன செக்ஷன் என்னென்ன மாறி இருக்கணும் பொழுது இங்கே நீங்கள் படம் காட்டிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக எல்லோரும் சேர்ந்து படம் காட்டினாலே படம் காட்டுறீங்க, அவர் காட்டுவார் பாருங்க. சார் அதே மாதிரி ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சார். அதாவது திருச்சியில் வந்து திரு விஜய் அவர்கள் ஒரு பேசும்போது, இந்த பிரச்சாரத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஎம் சார் நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன், என்னோட மக்களை பார்க்குறதுக்கு ஒரு இடம் அதை கொஞ்சம் நிறைவாக பெருசாக கொடுங்க, பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம், இப்போ நீங்கள் என்ன தான் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஏதோ ஒரு மேடையில் இதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு சார். அதாவது போலீஸ் நீங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு, என்னோட மக்களுக்கு, எங்களுக்கு கிடையாது, எங்களோட மக்களுக்கு, எங்களை பார்க்க வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை மட்டும் பாருங்கள், எங்கள் தலைவர் பாதுகாப்பு எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏதாவது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு சூழ்ச்சி ஏற்படுறதுக்கான காரணமாக இருந்துடாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு சார். அந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு என்னடா இது அப்படி இது எப்படி மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்ததா? அவங்களோட கருத்து என்ன அதை பற்றி? இல்லை, இன்றைக்கி மத்தியிலேருந்து வந்த குழுமே ஹேமாமாலினி டீம்லாம் வந்தாங்கல்ல, அவங்க சொன்னது என்னன்னாக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சார் நம்ம கட்சிக்காரங்க தான் தாவேக்காவை கட்சியா இல்லைன்னா போலீஸ் பற்றி சொல்கிறாங்க? அரசாங்கம், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள், அவங்களுடைய டோட்டல் ஃபெயிலியர். ஏன்னா பர்மிஷன் தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க 10,000 பேர் வரான்னு சொல்கிறாங்க, 20,000 பேர் வரான்னு சொல்கிறாங்கன்றதுலாம் இருக்கட்டும். நீதிபதி ஏற்கனவே ஒரு கேள்வி வச்சிட்டாரு, விஜய் வந்தாலே மாநாடு தானே உனக்கு தெரியாது கேட்டார். மற்ற முதல்வரோ இல்லை மற்ற தலைவரோ மாதிரி இல்லைன்ட்டார். எவ்வளோ க்ரௌட் வரும்னு உனக்கு தெரியும்ட்டார். அதுக்கு அடுத்த கேள்வி, எவ்வளவு பேர் கூட்டம் கூடிக்கொண்டே போகிறது நேரமாக ஆகன்றதை கண்காணிக்கத்தானே காவல்துறை, உன் வேலையை தானே. ஆரம்பத்துலேருந்து நான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கேன் சார். அதை அதான் உன் வேலை. காலை 7 மணிலேருந்து உனக்கு கூட்டம் ஒவ்வொன்றா வரவங்களும் தெரியாதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா விஜய் வந்து லேட்டாக வந்துட்டார். எப்பா லேட்டாக வரது வர இங்கே கூட்டம் கூடுறது உனக்கு தெரியுமா தெரியாது? நீ அங்கே தானே இருக்க, 500 பேரை போட்டிருக்கீங்க, போட்டதாக சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அப்போ அதை தடுப்பதற்கான வேலையை செஞ்சுருக்கணும். இதையெல்லாம் ஏன் செய்யலைன்றது ஹேமாமாலினி டீம் இப்போ பேசுது. ஆனால் இவன் எப்படி நரேட்டிவ் கொண்டு போகிறாங்க தெரியுமா? பிஜேபி விஜய்க்கு உடந்தையாக இருக்கிறது. நாங்கள் முன்பே சொன்னோம், விஜய் வந்து பாருங்கள் பிஜேபியோட கையால், இப்படி ஒரு நரேட்டிவை இங்கே செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹேமாமாலினி டீம் யாரை குறை சொல்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு? அதிகாரத்தை, திமுகவை, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபெயிலியரை பற்றி பேசும்பொழுது நமக்கு அகேன்ஸ்டாக திரும்புது. மத்தியிலேருந்து ஒரு அரசாங்கத்தில் வந்த குழு வந்து இப்படி சொல்லுது. அதை நம்ம என்ன பண்ணுறது? டப்புன்னு விஜய்க்கு மாற்றி விடு, பிஜேபியும் அவர் ஒன்று, அவர் தான் இயக்குறாங்க. இப்படி தான் ஒரு அரசியல், கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்களே தவிர்த்து மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசாங்கம், காவல்துறை அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. யார் வைக்கிறா? மக்கள் வைக்கிறாங்க. நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? ஏன்னா அந்த மக்கள் சொன்னது எல்லாருமே இங்கே இந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சு, காவல்துறை வரல, யாருமே உயிரை பறி கொடுத்த நபர்களும் விஜயை குறை சொல்லாமல் அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்குறாங்க. மத்தியில் வந்து இந்த குழுவும் கேள்வி கேட்கும் பொழுது இவர்கள் வேற ஒரு நரேட்டிவ் இங்கே செட் பண்ணி திமுக சார்ந்த நபர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் பொழுது
வந்த நபர்களுக்கு மேலேருந்து வந்திருக்க ஒரு குழுவுக்கு தெரியும். இப்போ தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த ஒரு அதிகாரியின் பேரில் வந்து போட்டுட்ருக்கீங்க. இவங்க வந்து சிபிஐக்கு போகணுன்ற மாதிரி இந்த பக்கம் தாவேகா சார் போயிருக்கிறாங்க. நீங்கள் இங்கே பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் கள யதார்த்தம் என்ன, அங்கே என்ன நடந்துன்றது மக்களுக்கு தெரியும். திரு சீமான் அவர்கள் வந்து ஐயா திரு ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க சார். ஸோ அரசியலா இல்லை எப்படி சார், எப்படி பார்க்குறீங்க? மருத்துவர் வந்து உடல்நிலை முடியாமல் ராமதாஸ் ஐயா வந்து பெட்டில் படுத்துருக்கிறாரு. இப்படி கை காமிச்சு ஏதோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் சீமான் சேரெல்லாம் நிற்கிறாங்க. அந்த புகைப்படம் ஃபோட்டோலாம் வந்துச்சு, நானும் பார்த்தேன். இவர் போனது என்னவோ நல்லா விசாரிக்கத்தான். ஆனால் கீழே பதிவுகள் என்ன தெரியுமா போட்டான்? பதிவுகள் கீழே இருந்த பதிவுகள் என் கட்சி அடுத்து நீ தாண்டா பார்க்கணும்னு ஐயா சொன்னாரு அப்படின்னு சுகிமான் சொல்லிட்டாருன்னா அந்த மாதிரி நிலைமை என்ன ஆகுறது? அண்ணன் நிறையா சொல்லுவார், அப்படி சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு பயமா இருக்குன்னு பதிவுகளில் போட்டானுங்க. அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம், அதாவது புரியுது அவங்களுக்கு? தெளிவாக புரியுது சார். அவ்வளோதான். எனக்கு அவர் ஏதோ உடல்நிலை முடியல விசாரிக்க தான் போனார். ஆனால் இங்கே ஏன் இப்படியான விமர்சனத்தை அவர் மீது வைக்க வேண்டிய சூழல் எழுந்திருக்குன்றதான் இங்கே பார்க்கணும். அப்போ தொடர்ச்சியாக ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் மாறி மாறி சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து பேசுவது. குஷி படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறான், எவனாவது மனுஷனாக இருக்க இந்த நேரத்தில் போய் படம் பார்ப்பானா? எவ்வளோ மோசமான மனநிலைன்னு சொல்லிட்டு இட்லி கடைக்கு போயிட்டு இட்லி கடைக்கு சாப்பிட போனால் பரவாயில்ல, இட்லி கடைன்னு ஒரு படத்தை போய் பார்த்துட்டு அதற்கு நீங்கள் விமர்சனம் கொடுத்து ரிவ்யூவராக மாறி இன்பநிதிக்கெல்லாம் நீங்கள் வந்து ரிவ்யூவராக மாறுறீங்க அப்படின்னும் பொழுது அப்போ தான் இங்கே சந்தேகம் ஏற்படுது எல்லாத்துக்கும். அண்ணன் என்ன வேணாலும் நாளைக்கு சொல்லிடுவாரோ, அப்படி ஒரு சிக்கல் ஏற்படுமோ அப்படின்ட்டு. நான் முன்பே சொன்னேன், அவரை வந்து நமக்கு தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பொதுத்தளத்தில் நீங்கள் வந்து பொதுவான விஷயங்களை முன்னுக்கு பின் முரணாக பேசும்பொழுது அரசியல் களத்தில் அதுவும் பேசும் பொருளாக மாறுகிறது. அதை அவர் மாற்றிக்கிட்டார்னா ஓகே, மாற்றிக்கலனாக்கா தொடர்ந்து இப்படியா போனாக்கா. ஏன்னா இன்றைக்கு ஒரு தனியார் நிகழ்ச்சி நடத்துகிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் கல்லூரியில் ஒவ்வொரு தலைவரின் புகைப்படம் காட்டும் பொழுது அதில் வந்து கலந்துக்கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துக்கிட்டாங்க, கௌதமி கலந்துக்கிட்டாங்க, நிறைய பால் பாட்டில் நிறையா விஷயங்கள் நிறைய பேர்லாம் இருந்தெல்லாம் நான் பார்த்தேன். அப்போது விஜயோடைய புகைப்படம் காட்டும் பொழுது ஆர்ப்பரிக்குது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள். மூஞ்சியெல்லாம் மாறுது காளியம்மாவில் அவங்க எல்லாருக்குமே. சீமான் புகைப்படத்தை காட்டும்போது தான் மூஞ்சி மாறிச்சு, அந்த ஃப்ரேம் வச்சான். அப்படியா? ஆனால் இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் புகைப்படத்தை காமிச்சு அதை கத்தும் போது அன்புமணி அவருடைய ஒய்ஃப் வந்திருக்காங்க இல்லையா, சௌமியா வந்திருக்காங்க, காளியம்மாள் வந்திருக்காங்க. அவங்க மூஞ்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்ட் ரிலேட்டிவ் புரியுது இல்லை, விஜய்க்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது. அரசியல் சப்போர்ட் தானே சார் முக்கியம், எவ்வளோ பேர் ஓட்டு போட போகிறாங்கிறத வச்சு தானே இங்கே டிசைடிங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அதே சீமானுடைய புகைப்படம் வைக்கும் பொழுது சிரிப்பலை, பயங்கரமான சிரிப்பலை ஏற்படுது எல்லாத்துக்கும். அதுவும் காட்டின ஃபோட்டோ வேணுங்கன்னே மரத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரிலாம். அவர் பிடிக்காத ஃபோட்டோவை காமிச்சாங்களா? அவர் ஊருக்கு காட்டின ஃபோட்டோ தான் அங்கேயும் காமிச்சாங்க சார். ஆனால் அதில் என்ன சிக்கல்னா, நீங்கள் மரத்தை காட்டிய பொழுது கூட உங்களை ஒரு பெரிய சிந்தனைவாதியாக ஒரு தொலைநோக்கு திட்டத்தை நோக்கி நகர்ந்து போனான்னு பார்க்கல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரியுது சார். சில பேருக்கு வந்து அவர் முன்வைக்கும் அந்த விஷயங்களை வந்து புரியாமலே முன்னுக்கு பின் செஞ்சுட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது தவறாக தான் சார் பார்ப்போம். அப்துல் கலாம் மரணடுங்கன்னு சொல்லும்போது யாரும் தவறாக பார்க்கல சார். விவேக் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யாரும் தவறாக பார்க்கல. இவர் செய்யும்போது தவறாக பார்க்குறான்னா நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதுதான் உங்களை தவறாக பார்க்க வைக்குது. புரியுதா உங்களுக்கு? உங்களை நீங்கள் எப்படி இருந்த தலைவனை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு அதை நீங்கள் மாற்றிக்கணும்ல. அதை மாற்றிக்காமல் போனீங்கன்னாக்கா அது தொடர்ச்சியாக விமர்சனத்துக்குள்ளாகும்.